தனுசு ராசி. தனுசு ராசி. நெருப்பு ராசி. நியாயம் பேசுறது, தர்மம் பேசுறது, தனக்கு தெரிஞ்ச நன்மை அல்லது இதுதான் சரி என்பதை இன்னொருத்தனால திணிக்கக்கூடிய ராசி. திணிக்கும். அவங்க அவங்க மனசுல நினைச்சதை அடுத்தவங்க மேல இது பண்ணிடுவாங்க. நியாயம் நினைச்சது. நியாயம் நினைக்கிறேன். ஆனா நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒன்னான்னு பாத்தீங்கன்னா இல்ல. உலகத்துல நியாயங்கிறது இல்லைங்கிறது நிறைய பேர் பெரியவங்களா சொல்லுவாங்க, முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு எது சரியோ அது எனக்கு நியாயம், ஆனா அது எதிராளிக்கு இல்லை. ஆமா, இதுதான் மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் ரொம்ப அழகா, இந்த மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு கலிகாலம் ஆரம்பிக்கிற நேரத்துல கிருஷ்ணர் ரொம்ப அழகா நமக்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. உண்மை. கலிகாலம் தூங்க போறது, அதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. கலிகாலம் தூங்குறதுக்கான இது அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா நியாயம்ங்கிறது செகண்டரி, தர்மங்கிறது வேற. தர்மங்கிறது வேற. நான் செய்யறது நியாயம்னாக்கா திருப்பி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, தர்மங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் நியாயத்தை பார்ப்பதை விட தர்மத்தை பார்த்து செயல்படுவது மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு 3ல இருக்கு, 9ல கேது இருக்கு. எகெயின் இங்கேயும் கேது 9ல நல்லது. எகெயின் இங்க சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்லா ஒற்றுமை உண்டு. சூரியனுக்கும் குரு 9, 5ன்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். கேதுனால பெருசா பாதிப்பு இருக்காது. வேற ராகு 3ங்கிறது ஒன்னே இல்லை, கம்யூனிகேஷன். பேசுறதுலாம் பேச்சு, நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசினா கம்யூனிகேஷன். மற்றவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிறது எகைன் கம்யூனிகேஷன்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் புரிஞ்சுனா கம்யூனிகேஷன். அதுதான் கம்யூனிகேஷன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த கம்யூனிகேஷன் இடத்துல ராகு இருக்கு, காற்று இடத்துல இருக்கு, அவசர கொடுத்தனத்துல இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கிறது பதிலா இவங்க இப்படிதான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இருக்கும். தவறான புரிதல். இப்படிப்பட்டவங்களுக்கு அப்ப தனுசு ராசிகளுக்கு கம்யூனிகேஷன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இதுக்கு என்ன சார் பரிகாரம் சார் கேட்பார் எப்பவும் போல, ஏன்னா கும்பிடலாமான்னு. பரிகாரங்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு கருத்தை சொல்றேன், அந்த கருத்தை அவர் புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது, ஒரு சின்ன பையன் வரான், வாடா கொஞ்சம் பேர், தம்பி வா, என் ஃப்ரெண்ட், ஏண்டா வரமாட்டியா, எவனே மாமா, எங்கம்மா வாங்கலம்மா, எல்லாம் ஒரே சொல். ஆமா, ஆனா ஒரே கருத்து. ஆனால் யாருக்கு எதை புரிய வேண்டுமோ அது பிரகாரம் செய்யறதுதான் கம்யூனிகேஷன். சபாஷ் சபாஷ், ரொம்ப அருமை ரொம்ப அருமை. அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எனக்கு நான் இதான் சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறேன் அல்லது தெரிஞ்சுக்கிறேன்.